வீட்டை வந்து ஒரு தெய்வீகமா தான் கருதுறோம். அவங்க வந்து ஒரு சிலர் வந்து பார்க் மாதிரி பண்ணும்போது அந்த கோவம் எங்க இருந்து வருதுன்னு தெரியல. அதை மட்டும் எங்களால புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டாங்களே, 2 பேர் காணுமே பாக்குறோம். அப்புறமா போய் பார்த்தா மேல உட்காந்துக்கிறாங்க. என்னப்பா மேல பாக்குறீங்க? கிளி வருதான்னு பாக்குறோம். என்னப்பா 6:30 மணி மேல எந்த கிளி? நிறைய ஃபேஸ் பண்ணிருக்கோங்க. கொஞ்சம் இல்ல, டைமிங்க்கு வந்து அந்த டைமிங்க்கு வரணும்னு நாங்க ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஏன்னா மாடி ஏறி ஏறி இறங்க முடியும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விசிட்டர்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. அவங்கள எப்படி நம்ம கூட்டிட்டு போகணும், எப்படி அவங்கள இன்ஸ்டாகிராம் பார்த்த உடனே அடுத்த நாள் 50 பேர் வீட்டுல நிக்கிறாங்க. எல்லாருக்கும் கண்ட்ரோலும் இல்ல, என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல. கூட அங்கிள் எப்படி இருக்கு அங்கிள், ஜனம் எப்படி வருது, தொந்தர் பண்றாங்களா சொல்லுங்க அங்கிள், நாங்க எதனா பண்றோம். அந்த அளவு என் மேல உயிரை வச்சுட்டு இருக்கிறாங்க. மெய்யழகன் படம் வந்து நான் பிரேம் சாருக்கு போன் பண்ணேன். சார் நான் சார் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்லப்பா, நான் எஸ்கேப் ஆகி கிராமத்து வீட்டுக்கு போயிட்டேன். என்னால முடியலன்னா நான் கிராமத்துல கதை எதை போயிட்டேன், நீ கொஞ்சம் என்னோட பாரத்தை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் புகடா கடையில் நின்னுந்தேன். சார் முடியல சார் என்னால. இவதான் கோவப்படுவா. எனக்கு அது ஒரு காமெடியா இருக்கும். அப்பா வாங்கப்பா, ஜாம் மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடும். நீங்க என்ன தியேட்டர் இது பார்க்கான கேட்டுருவேன். சில டைம்ல கோவப்படுவா. எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் போய் சன்னியாசி, எனக்கு போய் எந்த இதுவும் பிடிக்காது. இவங்களை பார்க்கும் போது இவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்களோ, என்ன பாவமோ பாவம். வணக்கம். வணக்கம். நான் வந்து பேரட் பத்திலாம் கேட்கவே போறது இல்லை, இந்த சூப்பர் கப்பலை பத்தி தான் கேட்க போறேன். ஏன்னா இதை கண்டிப்பா சார் மட்டும் நினைச்சிருந்தாலும் இந்த அளவுக்கு இது சக்சஸ்ஃபுல்லா இத்தனை வருஷம் பண்ணிருக்க முடியாது. நீங்க மட்டும் நினைச்சு பண்ணணும் அப்படின்னாலும் சக்சஸ்ஃபுல்லா பண்ணிருக்க முடியாது. 2 பேரும் சேர்ந்து ஒத்துமையா பண்றதுனாலதான் இத்தனை வருஷம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு நடுவுல கண்டிப்பா நீங்களும் ஒரு பெண்ணா வந்து நான் வெளியில எல்லாம் போகணும், அவர் என்ன டூருக்கு கூட்டு போகணும், நான் இங்க ஒரு மலை பிரதேசத்துக்கு போகணும், ஏதோ ஒரு ஆசைகள் நிச்சயமா இருக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் இதை மிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா சார் வரவும் முடியாது. நீங்களும் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க? அவர் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி நான் பார்த்ததுனாலதான் நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா அந்த இப்போ ஒருத்தர் நமக்கு, அதுவும் பெண் ஒரு தாய்மைக்கு வந்து மெயின் இது சாப்பாடு தான். குழந்தைங்க பசி ஆறுறதுதான் ஃபர்ஸ்ட் தாய்மைக்கு ஒரு முதல் பணி. அந்த மாதிரி இருக்கும்போது இத்தனை பேர் பசியோட இருப்பாங்களே அப்படின்னு நினைக்கும் போது அது தோணாது. நிச்சயமா ஒரே ஒரு வாட்டி கூட தோணலையா? நிறைய நம்ம டிவில பாக்குறோம், இங்க போறாங்க அங்க போறாங்கன்னு போது ஒரு வாட்டி கூட தோணலையா? போக முடியும்னு இருந்ததுன்னா அடம்பிடிக்கலாம். இது வந்து சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம தொந்தரவு கொடுக்கறது தப்பு இல்லைங்க. இல்ல ஒரே ஒரு வாட்டி உங்களுக்கு ஆழ் மனசுல ச்சே இவராலதான் நம்ம எங்கேயுமே போக முடிய மாட்டேங்குது அப்படின்னு ஏதாவது தோணி இருக்கா? அந்த மாதிரி தோணும்போது அங்க போய் உக்காந்தா போயிடும். சூப்பர். எந்த நினைப்பும் வராது அந்த மாதிரி. நீங்க அவ்வளவு அழகா உலகத்தை வந்து நம்ம மாடியில வச்சிருக்கும் போது வெளியில போய் பாக்குற வேண்டிய அவசியமே தேவை. கடவுளும் சரி, எந்த இயற்கை காட்சியும் சரி, இங்கே எங்களுக்கு கிடைக்கும் போது வெளியில போய் தேடுறதுல ஒண்ணுமே இல்லை. நாங்க சுதர்ஷன் சாரை வந்து யூடியூப்லயும் சினிமால அந்த மாதிரி அவரோட கேரக்டர் எல்லாமே நாங்க பார்த்திருக்கோம். இதேதான் அவர் உங்ககிட்டயும் இதே ஃபேஸ்ல தான் இருப்பாரா, இல்ல உங்ககிட்ட வேற ஃபேஸ் ஏதாவது காட்டுவாரா? அது வந்து சீக்ரெட், அதை சொல்ல முடியாது. ஐயோ, இருக்கு இல்லன்னு சொல்லிருந்தா கூட எங்களுக்கு மனசாரி இருக்கும். சீக்ரெட்னு சொன்னோட கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணி விட்டீங்க. கணவன் மனைவிங்கிறது எல்லாமே இருக்கும். சார் கோவப்படுவாரா? எல்லாமே, அதான் சொல்றேன், எல்லாமே இருக்கும். அன்ப வெளியில சொல்ல முடியுமா? அந்த மாதிரி கோவத்தையும் சொல்ல முடியாது. பட் ஆனா கோவம் வரும் சாருக்கு. ரெண்டுமே நாம ஈக்குவலா தான் நம்ம பார்க்கணும். கோவம் இருக்கிற இடத்துல அன்பும் இருக்கும். கரெக்ட். புரியுதுங்களா? யார்கிட்ட காட்ட முடியும் கோவம்? நம்ம இங்கதானே காட்ட முடியும்னு நினைக்கும் போது கோவம் காட்டுறோம், நம்ம மேல ஒரு ஃபெய்த் இருக்கு. கண்டிப்பா. நீங்க ஹவுஸ் வைஃப் தானா? ஆமா, ஹவுஸ் வைஃப் தான். ஸோ வீட்டு வேலைகள் அதிகமா இருக்கும்.
கண்டிப்பா இருக்கும். அதை தாண்டி இதுவும் ஒரு எக்ஸ்ட்ரா வேலையா இருக்கும்போது நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ஏன்னா சார் வந்து வெறும் கிளிகள் மட்டும் இருந்தா பரவாயில்ல, சார் கழுகுல இருந்து பூனையில இருந்து ஸ்ட்ரீட் டாக்ல இருந்து ஆடுல இருந்து பெரிய லிஸ்டே வச்சிருக்காரு, ஒன்னொன்னா சேர்த்துட்டே வராரு. சோ இதெல்லாம் இதையும் மேனேஜ் பண்ணும். அண்ட் தென் இப்போ வந்து விசிட்டர்ஸும் அதிகமா வர ஆரம்பிச்சிட்டாங்க, அவங்களையும் மேனேஜ் பண்ணும். சோ விசிட்டர்ஸ் வீட்டுக்கு வரும்போது வீடும் கிளீனா இருக்கணும். சோ இது எல்லாமே நீங்க எப்படி சமாளிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விசிட்டர்ஸ்லாம் வரும்போது கொஞ்சம் எப்படி மேனேஜ் பண்ணணும்னு தெரியல. அவங்கள எப்படி நம்ம கூட்டிட்டு போகணும், எப்படி அவங்கள உட்கார வைக்கணும், எப்படி மேனேஜ் பண்ணணும், ஒரு அப்பாயின்மெண்ட் எப்படி கொடுக்கணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல இன்ஸ்டாகிராம் பார்த்த உடனே அடுத்த நாள் 50 பேர் வீட்டுல நிக்கிறாங்க. எப்படி எல்லாருக்கும் கண்ட்ரோலும் இல்ல, என்ன சொல்லி புரிய வைக்கணும்னு தெரியல, அந்த மாதிரி ஸ்டேட் வந்துருச்சு. அத கட்டுப்படுத்தி ஒரு அப்பாயின்மெண்ட்னு ஒண்ணு போடணும், ரூல்ஸ்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம காட்டணும் அப்படின்னு கொண்டு வந்து அந்த இன்ஸ்டாகிராம் போட்டு ஃபெமிலியர் பண்ணவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி எங்க சுச்சுவேஷன் எல்லாம் சொன்னோம். அது எல்லா மீடியாவும் ப்ரெஸ்ல இருந்து எல்லா மீடியாவும் போட்டாங்க. இன்ஸ்டாகிராம் பிளாகர்ஸ் மட்டும் இல்லை, சேனல் சேட்டலைட் சேனல்ல இருந்து எல்லாமே எங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணாங்க. வந்து நீங்க 2 பேர் கஷ்டம், அதனால எல்லா சேனல்லையும் எப்படி போகணும், எப்படி வரணும், எப்படி கோஆப்ரேட் பண்ணணும் எங்க கூட. ஆமா, அவங்க கைட் பண்ணது மட்டும் இல்ல, அவங்க எல்லாம் நாங்க சொன்னதெல்லாம் அவங்க மீடியால போட்டாங்க. இப்போ வந்து ஒரு என்டர்டைனருக்கு இல்ல ஒரு காமெடியனுக்கு எந்த அளவுக்கு ஃபாலோயர்ஸ் இருக்கணுமோ அதுக்கு ஈக்குவலா சுதர்ஷன் சார் வச்சிருக்காரு இன்ஸ்டாகிராம்ல. ஏன்னா ஒரு லாங் டைம் ஜர்னி இல்லையா இது, அதுக்கு இப்போ ஒரு பலன் கிடைக்கும் போது நீங்க பர்சனலா எப்படி ஃபீல் பண்றீங்க? ஏன்னா ஸ்டார்டிங்ல உங்களுக்கும் இருந்திருக்கும், ஏன் இதெல்லாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி தோணும். திடீர்னு நடுவுல என்னதான் நாம செய்யறோம், என்ன எதுக்காக செய்யறோம், எப்படி செய்யறோம், ஆனா ஐயோ விடவும் முடியாது, இத்தனை குழந்தைங்க பாவம் பசியோட இருக்குமே, 2 பேருமே திங்க் பண்ணிருக்கோம் எதுக்காக நம்ம செய்யறோம். அதெல்லாம் புரியாமலே செஞ்சுட்டு இருந்தோம். சில டைம்ல அவங்க பசியை போக்கணும், எல்லாரும் திட்டு வாங்கிட்டு இருந்தோம், சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்களெல்லாம். ஏன்னா நெய்பர்ஸ் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் ஒத்துழைக்க மாட்டாங்க. அவங்கள புரிய வைக்கிறது நிறைய சந்திச்சிருக்கோம். அதுக்கான பலனை இப்ப கொடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன் கடவுள். நான் இப்போ உங்க நெய்பர்ஸ்லாம் எங்களுக்கு கைட் பண்ணாங்க, அவங்க தான் எங்களுக்கு கைட் பண்ணாங்க. நாங்க அப்படியே தேடிட்டே வந்தோமா, பேரட் வீடு, அந்த வீடு, கிளி வீடு, இந்த வீடு அப்படின்னு அவங்க எல்லாம் கூட எங்களுக்கு அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க. இத்தனை கிளிங்க இத்தனை ஜீவராசிங்க சாப்பிடுதுன்னு அவங்களும் ஒரு நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க கிளீன் பண்றதா நாம பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு சிலர் அப்படியேதான் இருப்பாங்க, மாத்திக்க மாட்டாங்க. ஆனா பெரும்பாலும் மாத்திக்கிட்டாங்க அவங்கள. ஸோ விசிட்டர்ஸ்னால நீங்கள் ஏதாவது ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறீங்களா? இல்லை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு வந்துடுறாங்க, இப்போ திடீர்னு கால் பண்ணாமல் வந்துடுவாங்க அப்படின்னா நம்ம வந்து அவங்கள போகணும் சொல்லிட முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா? நிறைய ஃபேஸ் பண்ணியிருக்கோங்க. கொஞ்சம் இல்லை, டைமிங்க்கு வந்து அந்த டைமிங்க்கு வரணும்னு நாங்கள் ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஏன்னா மாடி ஏறி இறங்க முடியும். ஒரு டைமிங்ல எல்லாரும் வந்துட்டாங்கன்னா ஒரே நம்ம கூட்டிட்டு போயிடலாம். அங்க ஃபீட் பண்ணும்போது கீழே இறங்கவும் முடியாது, இத்தனை பேரும் நாங்க மேனேஜ் பண்ணணும். சிலர் பன் பட்டர் ஜம்மாய் வந்துடுறாங்க, அதுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பன்னியும் பட்டரையும் பிரிக்க முடிய மாட்டேங்குது. ஏன்னா இங்க ஒரு மேட்ரிமோனியே நடக்குது, பொண்ணு மாப்பிள்ளையும் பார்க்கறது கூட இங்க எடுத்துன்னு வந்துடுறாங்க, போட்டோ ஷூட் கிட்டுன்னு வந்துடுறாங்க. அது மாதிரிலாம் எடுத்துன்னு வராங்களா, பண்ண முடியல. அதெல்லாம் சொல்லாம தான் வராங்க, திடீர்னு போட்டோ ஷூட்னு ஆரம்பிச்சிடுறாங்க. அது மாதிரிலாம் சொல்லிட்டு வரணும் இல்லம்மா, போட்டோ ஷூட்ன்றது ஒரு தனி இது இல்லை. ஆனா நாங்க வந்து எங்க வீட்டை வந்து ஒரு தெய்வீகமா தான் கருதுறோம். அவங்க வந்து ஒரு சிலர் வந்து பார்க்க மாதிரி பண்ணும்போது அந்த கோவம் எங்க இருந்து வருதுன்னே தெரியல. அதை மட்டும் எங்களால சகிச்சிக்க முடியல. அவங்க வந்து ஒரு இத்தனை கிளிங்க வந்து சாப்பிடுறதுன்னா அது பார்க்கு கிடையாது. நாங்க வந்து காசுக்கு வந்து பண்ணி நாங்க பண்ணிருந்தோம்னா நீங்க நினைக்கிற மாதிரி நீங்க பார்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்க் கிடையாது, இது எங்க வீடு, இது பிரைவேட் பிளேஸ் எங்களோட. இது ஏன்னா அவங்க மட்டும் இல்ல, நிறைய குழந்தைங்களோட வராங்க, குழந்தைங்க வராங்க, அது கொஞ்சம் பாக்கணும். அவங்க ஏதோ ஒரு உலகத்துல போயிடுறாங்க, நாங்க தான் அவங்களை பிடிச்சிட்டு வரோம். ஒவ்வொன்னு ஒளிஞ்சிக்கிறாங்க, எல்லாருமே வந்துட்டாங்களே 2 பேர் காணுமே, அப்புறமா போய் பார்த்தா மேல உட்காந்துக்கிறாங்க.
என்னப்பா மேல பாக்குறீங்க, கிளி வருதான்னு பாக்குறோம். என்னப்பா 6:30 மணி மேல எந்த கிளி? நீ கூட்டு வந்த கிளியெல்லாம் இன்னைக்கு கூட நான் கேட்டேங்க, நீங்க என்ன சினிமா தியேட்டர் போக வேண்டியது இங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா அவங்க வேற எங்க வந்தாரு. ஆமா அதனால அந்த காமெடிலாம் நாங்க ரசிச்சிருக்கோம். எங்களுக்கு அதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்காது. அவருக்கு காமெடி இருக்கிறது கோவம் வருது. இல்ல அவர் அவ்வளவு ஸ்வீட், எல்லாத்தையுமே பாசிட்டிவா எடுத்துக்கிறாரு. இவதான் கோவப்படுவா, எனக்கு அது ஒரு காமெடியா இருக்கும். அப்பா வாங்கப்பா ஜாம் மாதிரி ஓட்டிட்டு இருக்கீங்களேப்பா அப்படின்னு எனக்கு கோவம் வந்துடும். நீங்க என்ன தியேட்டர் இது பார்க்கான கேட்டுருவேன் சில டைம்ல. கோவப்படுவா, எனக்கு அதெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா. நான் போய் சன்னியாசி, எனக்கு போய் எந்த இதுவும் பிடிக்காது. இவங்களை பார்க்கும் போது இவங்க என்ன விளையாட்டு விளையாடுறாங்களோ, என்ன பாவமோ பாவம். அது கொஞ்சம் இல்ல கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும். நிச்சயமா நிச்சயமா அத கண்டிப்பா பண்ணணும். நம்ம ஒருத்தவங்க வீட்டுல இருக்கோம் அப்படின்னு ஒரு பிரைவேட் பிளேஸ்ல இல்ல. ஆச்சரியமா இருந்தது. நான் ஃபோன் பண்ணி கேட்கும்போது கூட எனக்கு அவ்வளவு ஷாக்கிங்கா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு கமர்ஷியலா நீங்க எதுவுமே பண்ணல, ஆனா இவ்வளவு விசிட்டர்ஸ் ஹலோ பண்றதுக்கு நிச்சயமா ஒரு மனசு வேணும். நானே என் வீட்டுக்கு ஏதாவது ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா, என்ன இவங்க ஃபோன் பண்ணாம வராங்க, நான் எதுவுமே கிளீன் பண்ணலன்னு அந்த ஒரு பதட்டம் இருக்கும். சோ இவ்வளோ பேரு நிறைய பேர் வரும்பொழுது நீங்க அது மனசு எப்படி நீங்க உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டீங்க? அது அதான் சொல்றேன், ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரொம்ப தடுமாறிட்டோம். ஓகே, இரண்டு பேருமே வேணும்ல, ஏதோ மூணாவது மனுஷங்க. மெய்யழகன் படம் வந்து நான் பிரேம் சாருக்கு போன் பண்ணேன். சார் என்ன சார் பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க? இல்லப்பா நான் எஸ்கேப் ஆகி கிராமத்து வீட்டுக்கு போயிட்டேன், என்னால முடியலன்னா நான் கிராமத்துல கதை எழுத போயிட்டேன், நீ கொஞ்சம் என்னோட பாரத்தை ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு சொன்னாரு. நான் புகடா கடையில் நின்னுந்தேன். சார் முடியல சார், என்னால சார் வந்து நிக்கிறாங்க, உங்க ஃபேன்ஸ் தான் சார், கொஞ்சம் சமாளிச்சுங்கன்னு சொல்லிட்டு, ஏன் சார் பூனையே என்கிட்ட குத்துட்டீங்க, ரசிகர்களே என்கிட்ட குத்துறீங்க, இது நியாயமான்னு அவர்கிட்ட கேட்டேன். இப்போ கூட நீ ஞாபகம் இருக்குது. சார் சாரி சார்னு சொன்னாரு. சரி சார் நான் பாத்துக்கிறேன் சொல்லிட்டு அப்படியே வச்சதுதான். ஏன்னா நிறைய கிரௌட் வந்துட்டாலும் அவங்க உட்கார்ந்து சாப்பிட மாட்டாங்க இல்லையா? ஆமா, ரொம்ப கஷ்டமாயிடுமா. 500 பேர்னா நான் எப்படி சமாளிக்கிறது? நிச்சயமா. அதனால தான் அப்பாயின்மெண்ட் வச்சேன். அதுக்கப்புறம் தான் ஃபாலோவர்ஸ் சொன்னாங்க, சார் இது சரிப்பட்டு வராது உங்களுக்கு, நீங்க இது பண்ணுங்க சொன்ன பிறகு. ஏன்னா நம்ம செய்யற ஒரு 10 நல்லது தெரியாது, ஒண்ணுதான் ரொம்ப பெருசா போயிடும். சோ அதெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையா, அதுவும் இந்த சோசியல் மீடியால ரொம்ப பார்த்து எடுத்துட்டு போற மாதிரி. அது என்னால சமாளிக்கவே முடியல. நான் ஒண்ணு இப்ப உட்கார மாட்டாங்க, கிளிக்கிட்டே போறாங்க. நான் கிளிக்கு சாப்பாடு போறதா, இந்த 500 பேரை பாக்குறதா ரொம்ப கஷ்டப்பட்டோம். மீடியா பீப்புள்ஸ் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்களே எங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு, அவங்க 2 பேர் தான் இருக்காங்க, எல்லாரும் போய் தொந்தரவு கொடுக்காதீங்க, அப்பாயின்மெண்ட் ஒண்ணு இருக்கிறத வாங்கிட்டு போங்கன்னு ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு வந்தாங்க. நான் இன்னைக்கு நான் இங்க போறேன், நான் வந்து சுதர்ஷன் சார் வீட்டுக்கு போறேன் அப்படின்னும் போது அப்பாயின்மெண்ட் வாங்கணுமே, வாங்கிட்டியா? சோ அந்த அளவுக்கு இப்ப நிறைய பேருக்கு தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அப்படி தெரியாது. வீடியோ கிரியேட்டர்ஸ் என்ன பண்ணாங்க, அவங்க அதுல போட்டு அதுல மரியாதை எல்லாம் பண்ணாங்க. அது அவங்களுக்கு நான் வாழ்த்துதான் ஆகணும். அவங்களே பண்ணாங்க. ஏன்னா சின்ன பசங்கம்மா, நான் படுற கஷ்டம் அந்த குழந்தைங்க பார்த்து, நீங்க ஒண்ணும் கவலைப்படாத அங்கிள், ஏன்னா அவங்களும் என்ன மெய்யழகன் முன்னாடியே ஃபாலோ பண்றாங்க. அவங்களுக்கு என்னோட கஷ்டம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஐயோ இவங்க புனிதமானவங்களே, இவங்களுக்கு இவ்வளவு கஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு உடனே இன்ஸ்டால எடுத்து கடன்னு பாஸ் பண்ணாங்க. இப்ப கொஞ்சம் பரவாயில்லைங்களான்னு கேக்குறாங்க, அப்பப்ப கேக்குறாங்க. இப்ப கூட அங்கிள் எப்படி இருக்கு அங்கிள், இப்போ ஜனம் எப்படி வருது, தொந்தரவு பண்றாங்களா சொல்லுங்க அங்கிள், நாங்க எதனா பண்றோம். அந்த அளவு என் மேல உயிரை வச்சுட்டுக்கிறாங்க. அந்த குழந்தைகள் தான் நான் நன்றி சொல்லணும். ஏன்னா அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவன் தான் மனிதன். பிறர் கஷ்டத்தை புரிஞ்சுக்கணும். நமக்கு எதுக்கு அந்த ஆள் எப்படியாவது 500 பேரை எப்படியாவது போட்டுன்னு விடுறது தப்பு இல்ல. அந்த மாதிரி மனிதர்களும் இருக்கதான் செய்யறாங்க இந்த சொசைட்டில. அவங்களெல்லாம் தாண்டி தான் நம்ம இதெல்லாம். ஆனா ரொம்ப 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 சூப்பரா போச்சு இந்த ஒரு 1/2 an hour. நாங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணோம். சோ கியூட். இதே மாதிரி இன்னும் பல வருஷங்களுக்கு இந்த சேவை இதே மாதிரி தொடரணும். உங்களோட பந்தமும் இதை விட இன்னும் சந்தோஷம் நிறைஞ்ச உலகமா இருக்கணும். எங்க SVTV குழு சார்பாகவும் என்னோட சார்பாகவும் உங்களுக்கு இந்த வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப 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 நன்றி. எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த அளவுக்கு நீங்க பேசினது
பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றிங்க. நன்றி. ஹாய் வியூவர்ஸ், நான் லைவ்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண மாதிரி நீங்களும் லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் இந்த அழகான மூமெண்ட்டை அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு நம்பர் கொடுக்குறேன். அந்த நம்பருக்கு மார்னிங் 11 to 12 நீங்கள் கால் பண்ணிவிட்டு உங்களோட அப்பாயின்மெண்ட்டை ப்ரீ புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க. முடிஞ்ச அளவுக்கு சாட்டர்டே சண்டேஸ் வர்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சாட்டர்டே சண்டேஸ் வந்து நிறைய க்ரௌடு ஆல்ரெடி வர்றதுனால ஸோ இங்கே பேரட்ஸ் வந்து கரெக்டாக ஃபுட் எடுக்க வரும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ வீக் டேஸ் வந்தீங்கன்னா நீங்கள் பொறுமையாக அழகாக இந்த சூப்பரான மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம். ஸோ அதனால் நான் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ப்ரீ புக் பண்ணிவிட்டு வாங்க.